ஒரு அவள் வரட்டும். முதலமைச்சரே, இளவரசி, என்ன நிலவரம்? சக்கரவர்த்தி நலமாக இருக்கிறாரா? பீதர் நாட்டு மருத்துவரின் மேற்பார்வையில் நன்கு தேறி வருகிறார் இளவரசி. மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் அமைச்சரே? சக்கரவர்த்தியின் திருக்குமாரிக்கு இன்னும் என் கல்யாணமாகவில்லை என்று பேசுகிறார்கள். நீங்கள் என்ன சொன்னீர்கள்? எங்கள் இளையவராட்டியை மணந்து கொள்ள தகுதி வாய்ந்த அரசகுமாரன் இன்னும் இந்த பூலோகத்தில் பிறக்கவில்லை என்று சொன்னேன். அவன் பிறந்து கல்யாண வயதை அடைவதற்கு முன்னால் நான் கிழவியாகி விடுவேன். வருக இளவரசி. உங்கள் வருகையால் தஞ்சை கோட்டையே அழகாகிவிட்டது. தஞ்சை கோட்டையில் தான் மொத்த அழகையும் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். ஆமாம், சேர்த்து சிறையில் வைத்திருக்கிறார்கள். சிறையா? ஆணிப்பொன் அரியணையில் வைத்திருப்பதாக அல்லவா சொன்னார்கள்? பொன்தான், கொஞ்சம் மூத்த பொன். பழைய பொண்ணுக்கு மதிப்பு மிகுதி. பொன்னில் செய்து போட்டாலும் விலங்கு விலங்கு தானே. அந்த விலங்கின் சாவி நம் கையில் தானே இருக்கிறது. இளவரசியிடம் பேசி வெல்ல முடியுமா? பாருங்கள். இன்று நம் எதிரிகள் உள்ளேயே இருக்கிறார்கள். ஆதித்த கரிகாலனையும் அருண்மொழியையும் விட்டுவிட்டு இன்னொருவருக்கு முடிசூட்ட சதி நடக்கிறது. அந்த வானர் குல வீரன் கூட அப்படித்தான் சொன்னான். யார் சதி செய்கிறார்கள்? யாருக்கு பட்டம் கட்ட நினைக்கிறார்கள்? உங்கள் மூத்த தந்தையின் மகன் மதுராந்தகருக்கு பட்டம் கட்ட வேண்டுமாம். பழுவேட்டரையர் தலைமையில் சிற்றரசர்கள் எல்லாம் கடம்பூர் மாளிகையில் ஒன்றாக கூடி முடிவு செய்திருக்கிறார்கள். என்னால் நம்பவே முடியவில்லை. பழுவேட்டரையர் தாத்தா என்னை தோளில் தூக்கி வளர்த்தவர். அந்த பழுவேட்டரையர் என்றில்லை. நம் நாட்டு சிற்றரசர்கள் எல்லாம் ரகசியமாக தஞ்சைக்கு வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? பழுவேட்டரையரின் அரண்மனையில் பேச்சுவார்த்தை நடக்கப் போகிறது. அக்கா, பரிசல்காரரே, எனக்கு தண்ணீரில் கண்டம், ஜாக்கிரதை. கம்சராஜா என்னை தனிமையில் சந்திக்க வேண்டும் என்று சொன்னீர்களாமே. சேந்தன் அமுதன் சொன்னார். நீங்கள் யார் என்று தெரிந்தால் தானே கம்சன் பதில் சொல்ல முடியும். நீங்கள் யாரை பார்க்க வேண்டும் என்று பழையாறைக்கு வந்தீர்கள்? சுந்தர சோழரின் செல்வ திருமகள், ஆதித்த கரிகாலருக்கு பின் பிறந்தவர், அருள்மொழிவர்மருக்கு முன் பிறந்த சோழ குலத்து மணிவிளக்கு இளைய பிராட்டி குந்தவை தேவியை பார்க்க வந்தேன். அவ்வளவு பெருமையையும் தாங்க முடியாமல் தாங்கிக் கொண்டிருப்பவள் நான் தான். அசுர குலத்து கம்சமாமா தண்ணீரை கண்டால் பயமா? பயமா? கம்சனுக்கே பயமா? அசுர குலத்திற்கு தண்ணீர் ஆகாது. நாங்கள் நெருப்பிலே தான் நீந்துவோம். இது அசுர தாண்டவம். சும்மா ஆடி பார்த்தேன். இளவரசி, ஆஹா, என்ன அதிசயம்! அசுரன் ஒற்றனாக மாறிவிட்டாரே. என்ன செய்வது? அந்த பக்கம் அசுரகுல கிழவர் பழுவேட்டரனை விரட்டுகிறார், இந்த பக்கம் ஒரு போலி வைஷ்ணவனை துரத்துகிறார். நடுவில் இது நகம். கம்சன் என்னை தேடி வந்த காரணம்?
தேவி, கரிகாலர் என்னை கடம்பூருக்கு அனுப்பினார். அங்கே ஒரு ரகசிய கூட்டம் நடத்தினார்கள். அங்கு இளையராணியின் முடு பல்லக்கும் வந்திருந்தது. ஆனால் உள்ளே இருந்தது மதுராந்தகர். நான் உங்களிடம் கேட்பது ஒன்றுதான். அந்த சதிக்கு மதுராந்தகர் முழு உள்ளத்துடன் ஒப்புக்கொண்டு வந்திருந்தாரா? என் கண்ணால் பார்த்தேன். அவர் ஆசைதான் தொடக்கம். பேரழகிகளை விடவும் ஆசை காட்டுவது அரச மணிமுடி. சரி, ஆதித்த கரிகாலர் அளித்த செய்தி எங்கே? ஓலை ஏதாவது இருக்கிறதா? ஓலை இருக்கிறது தேவி. ஆனால் அது நானே எழுதியது. வெறும் கையோடு வந்தால் நன்றாக இருக்காதே என்று. காட்டுங்கள். இதை கொண்டு வருபவர் மாவீரர். நல்ல தன்னடக்கம்தான். உண்மையை சொல்ல தன்னடக்கம் தடையாக இருக்கக்கூடாது என்று நூல்கள் சொல்கின்றன. எந்த நூல்? நீங்கள் எழுதப் போகும் நூலா? ஆம் தேவி. ராஷ்டிரகூடர்களுடன் போரிட்ட போது ஆதித்த கரிகாலருக்கு துணையாக நின்றீர்கள் இல்லையா? இளவரசருக்கு இணையாக நின்று போரிட்டேன். ஒரு 1000 பேரை என் கையா. சரி, ஒரு 100 பேர், ஒரு 50 பேர். இதற்கு மேல் குறைக்க சொல்லாதீர்கள். என் வீரத்திற்கு ஆபத்து. சரி, வீரர்கள் சந்திக்க வேண்டிய ஆபத்தொன்றை நான் தரட்டுமா? அதுதான் எனக்கு பரிசா? நீங்கள் தான் பெரிய வீரராயிற்றே. 50 பேரை கொன்றவர். அது என்னவோ உண்மைதான். ஆணையிடுங்கள். நீங்கள் இலங்கைக்கு செல்ல வேண்டும். அங்கே என் தம்பி அருண்மொழியை பார்த்து அவனை என்னிடம் அழைத்து வர வேண்டும். முடியுமா? இந்த வல்லவரையன் வந்தியத்தேவன் நீங்கள் சொன்னால் யமலோகத்துக்கு கூட போய் வருவான். உண்மையாகவா? உங்கள் மீது ஆணையாக. தேவி சொல்கிறேன். எங்கே? இந்த சோழ நாட்டு நதியில் குதியுங்கள் பார்ப்போம். அது மட்டும் வேண்டாம் தேவி. நாளை நீங்கள் புறப்படும் போது இந்நூலை உங்கள் கைகளுக்கு வந்து சேரும். கரிகாலர் எனக்காக காத்திருப்பாரே? அவருக்கு நான் செய்தி அனுப்பிக் கொள்கிறேன். அவர் காத்திருப்பார். நானும். உங்கள் உயிருக்கு 1000 பொன் விலை. தலைபத்திரம். உயிர் உங்களுடையது தேவி. உங்கள் காரியம் முடியும் வரை உயிருடன் இருக்க வேண்டாமா? யார் நீ? அருண்மொழி எங்கே? ஒரு பெண்ணை அனுப்பியிருக்கிறார்களே. உன்னிடம் ஏன் சொல்ல வேண்டும்? தலை வேண்டாமா? இல்லை, நீ என்னை கொல்ல மாட்டாய். ஏன்? உங்கள் இளவரசிக்கு தேவையான முக்கியமான செய்தி என்னிடம் இருக்கிறது. என்ன செய்தி? அதை அவரிடம் மட்டும்தான் சொல்ல முடியும். நீ யார்? இளவரசி தான் என்னை அனுப்பினார்கள். உண்மையாகவா? என்ன சொன்னார்கள்? அந்த ஒற்றனை கொன்றுவிட்டு வா என்றார்கள். அவர்கள் என்னை பார்க்கவில்லையா? என்னை அடையாளம் காணவில்லையா? இல்லை, ஒருவேளை உம்மை மறந்திருக்கலாம். இருக்கலாம். நான் ஒரு எளிய வீரன். அவர்கள் சக்கரவர்த்தியின் மகள். அதோடு அவர்கள் பார்த்திபேந்திர பல்லவனை மணக்கப் போவதாக சொன்னார்கள். ஏன்? மணந்தால் உமக்கு என்ன? எனக்கு ஒன்றும் இல்லை. வானர் குலத்துக்கு என்ற ஒரு துண்டு நிலம் கூட கிடையாது. நான் ஆசைப்படலாமா? என்ன ஆசைப்பட்டீர்?
ஏதேதோ. இளவரசி பார்த்திபரை மணக்கப் போவதாக யார் சொன்னது? நடக்கப் போவது இல்லையா? உண்மையாவா? ஏன்? இளவரசி வேறொருவரை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இளவரசிக்கு ஒரு வாக்குறுதி அளித்தார், அதை மறந்து விட்டார். வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது. யாரை பத்திரமாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமோ அவர் நலமாக பத்திரமாக இருக்கிறார். அது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆணை. வெற்றிகரமாக நிறைவேற்றியதற்கு மிக்க நன்றி. ஆனால் வாக்குறுதி? என்ன வாக்குறுதி? அவர் உயிர் அவருடையதல்ல, அவளுடையது என்று. எங்கே இருக்கிறான்? அதை எனக்கு நானே கூட சொல்லிக்கொள்ள மாட்டேன். வேண்டாம், சுவர்களுக்கும் காதுண்டு. அவன் நலமாக இருந்தால் போதும். அப்பா, நான் வந்தது ஒரு முக்கியமான கேள்வியை கேட்பதற்காகத்தான். அருண்மொழி இலங்கையில் ஒரு ஊமை அரசியை பார்த்தானாம். யானை மேல் காட்டு தேவதை போல் வந்தாள் என்கிறான். அவள் பார்ப்பதற்கு நந்தினியைப் போலவே இருந்தாளாம். நினைவிருக்கிறதா? கரிகாலனுக்கு இளவரசு பட்டம் கட்டும் போது பழுவேட்டரையர் அனாதை என்று நினைத்து ஒரு பெண்ணை மணந்து கொண்டு அரண்மனைக்கு வந்தார். முதலாக நீங்கள் நந்தினியை பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தீர்கள். உங்கள் முகம் வெளிரி விட்டது, கை கால்கள் நடுங்கின. நீயா நீயா என்று கேட்டீர்கள். அதன் பின் பல முறை அவள் அம்மா யார் என்று கேட்டீர்கள். அன்றிருந்த உங்கள் முகம் எனக்கு நினைவில் இருக்கிறது. சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதோ தெரிந்திருக்கிறது. என்ன தெரிய வேண்டும் உனக்கு? நந்தினியின் சாயல் உள்ள அந்த ஊமை அரசி யார்? அவள் இறந்து விட்டாள். நெடுங்காலம் முன்பே இறந்து விட்டாள். நீ சொல்வது யார் என்று எனக்கு தெரியாது. இறக்கவில்லை. அருண்மொழியின் உயிரை அவர்தான் காப்பாற்றினார். இப்போது மட்டுமல்ல, முன்பு அருண்மொழி காவிரியில் விழுந்த போதும் அவர்தான் காப்பாற்றினார். அவள் உயிருடன் இல்லை, கடலில் விழுந்து இறந்து விட்டாள். அவள் யார்? அதை மட்டும் சொல்லுங்கள். நான் செய்த பாவம். வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய துரோகம். திரும்பி வருவேன் என்று சொல்லி வந்தவன் இங்கு சிம்மாசனம் ஏறியவுடன் கரையர் மகள் மந்தாகினியை, என் ஊமை தேவதையை தொலைத்து விட்டேன். என் தாயின் இடத்தில் இருக்க வேண்டியவரா மந்தாகினி? ஒரு சக்கரவர்த்தி அறம் தவறலாமா? அரசன் அநீதி இழைத்தால் மக்கள் எப்படி நேர்மையாக இருப்பார்கள்? இன்று ஆதித்த கரிகாலன் எப்படி இருக்கிறானோ அதை போலவே இளமையில் நான் இருந்தேன். அதே மூர்க்கம், எதற்கும் அடங்க மறக்கும் குணம். ஒரு முறை நான் சென்ற கலத்தை பாண்டிய படைகள் தாக்கின. ஈழ நாட்டின் ஒரு தீவில் ஒதுங்க நேர்ந்தது. ஒரு கரையர் பெண் என்னை காப்பாற்றினாள். மந்தாகினியா? அவளுடன் சில நாட்கள் தான் இருந்தேன். என் நெஞ்சில் அழியாத இடம் பிடித்து விட்டாள். சோழகளம் உடைந்த செய்தியை கேட்டு வேறொரு களம் என்னை தேடி கண்டுபிடித்தது. பாவி, மந்தாகினியின் கை தொட்டு சத்தியம் செய்துவிட்டு களத்தில் ஏறினேன்.
தஞ்சைக்கு வந்த பிறகும் அவள் நினைவாகவே இருந்தேன். அவளை தஞ்சைக்கு கூட்டி வர சொல்லி அனிருத்தரை அனுப்பினேன். அவர் திரும்பி வந்து கரையர் மகள் கடலில் விழுந்து மாண்டு விட்டதாக சொன்னார். அப்படியானால் நான் வெறுத்த நந்தினி உமைராணியின் மகள் உண்மையில் என் சகோதரியா? என்ன சொல்கிறாய் மகளே? அதனால் தானே கரிகால நந்தினி மீது அன்பு கொண்டவுடன் அவளை நாடு கடத்தினீர்கள். இல்லை மகளே, நீங்கள் அறம் தவறாதவர் என்று நினைத்தேன். சுந்தர சூழர் தானே நந்தினியுடைய தந்தை. எங்கே போகிறாய்? பொய் சொல்கிறீர்கள். பொய் பேசாத ஒருவரிடம் கேட்கப் போகிறேன். குந்தவை நெல். நந்தினியை பற்றிய ரகசியம் உங்களுக்கு தெரியும் தானே? நீங்கள் பொய் சொல்ல மாட்டீர்கள் என்று எல்லோரும் சொன்னார்கள். ஊமைராணி தானே அவளுடைய தாய். சுந்தர சோழர் தானே அவள் தந்தை. அவள் என் சகோதரி தானே. என் தாயின் இடத்தில் இருக்க வேண்டியவர் மந்தாகினி. குந்தவை, என் செல்லப்பெண்ணே, நீ நினைப்பது தவறு. உன் தந்தை அரசராகி வானமாதேவியை திருமணம் செய்து 2 வருடங்களுக்கு பிறகுதான் ஊமைராணி இங்கு வந்தாள். நிறை மாத கர்ப்பிணியாக. அந்த குழந்தை உன் தந்தைக்கு பிறந்தவளாக எப்படி இருக்க முடியும்? அவள் குழந்தையை பெற்றுவிட்டு கோவில் அர்ச்சகரிடம் கொடுத்துவிட்டு சென்று விட்டாள். நந்தினி உன் சகோதரி அல்ல கண்ணே. அப்படியென்றால் நந்தினி யார்? அவள் தந்தை யார்? எனக்கு தெரியாது குந்தவை. அவள் உன் சகோதரி அல்ல என்பது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும்.